ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப்ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப்ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான கஸ்டர்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றாத பால், நல்லா கெட்டியான பாலை வாங்கி நம்ம இந்த மாதிரி காய்ச்சிடலாம். அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு வந்து நான் கஸ்டர்டு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், கட்டிகள் எதுவுமே இல்லாமல். பாருங்கள், இந்த சைடு பாலுமே நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினோடனே பால் வந்து நல்லா கெட்டி ஆகும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க இருந்தீங்கன்னா 1 கப் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இது அப்படியே ஒரு பக்கமாக நல்லா ஆறட்டும். இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தக்கூடிய கஸ்டர்டு மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி நீங்கள் விஸ்கை கூட யூஸ் பண்ணி நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். நல்லா வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், இதுக்கு மேலே நான் ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரூட்டி இல்லாட்டி கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சுவையான கஸ்டர்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு. நீ ஃபுல்லுமே வெயில் காலம் தான், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.